வணக்கம். நான் பிரியாவுடன் சேல்ஸ் பேசலாம்க்கோசரம் உங்கள் பிரியா மகேஷ் பேசுகிறேன். நம்பிக்கைன்னு ஒரு டாபிக் போட்டிருந்தேன் இல்லையா, அது வீடியோ ரொம்ப எக்ஸாஜுரேட்டடாக இருந்தது, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தது. அதனால் பெரிய வீடியோவாக இல்லாமல் ஷார்ட்டாக கொடுக்கலாம். கான்ஃபிடென்ஸ் இஸ் த கீ இன் எவ்ரி சேல்ஸ், பிஹைண்ட் எவ்ரி சேல்ஸ் பர்சன்கிறது என்னுடைய ஒரு பதிவு. ஸோ பாயிண்ட்ஸாக இனிமேல் நான் கொடுக்குறேன். என்னோடய ட்ரைனிங் கேபின்ஸில் ஃபர்ஸ்ட்டு நான் எக்ஸாஜுரேட்டாக விளக்க உரை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சிறிய ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருவேன், இதுதான் அப்படின்ட்டு. ஸோ நம்பிக்கை அப்படிங்கிறது கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. வேலையில் நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ குறையும்னா, உங்களுடைய திறமையின்மை, ஸ்கில் செட்ஸ் குறையும் போது குறையும். ரெண்டாவது இந்த வீடியோவோட நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அது என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் பிரியா சேல்ஸ் ஜெம்ஸ்க்கு கொண்டு போகும். அதில் 2 காக்கா தண்ணியை குடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ இருக்குது, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. அதில் ஒரு ஸ்லைடில் காக்கா கல் போட்டு பழைய காக்கா மாதிரி தண்ணியை குடிக்கும், புது காக்கா ஸ்ட்ரா வச்சு குடிக்கும். ஸோ இது என்ன ஒரு மீனிங் அப்படின்னா, உங்களுடைய ஸ்கில்ஸ், உங்களுடைய திறமைகளை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நான் என்ஐடியில் படித்த போது நான் ஃபாக்ஸ் பேஸு, அப்புறம் ஃபாக்ஸ் ப்ரோ, C++, சைபேஸ் அதெல்லாம் படித்தேன். நான் படித்து திருமணமாகி வேலை பார்த்து திருமணமாக ஒரு 4 இயர்ஸ்க்குள்ளே சைபேஸ் அண்ட் ஆரக்கிள், அதில் என்ஐடியில் சைபேஸ் படித்தேன். ஆரக்கிள் அண்ட் VB6 வந்துருச்சு, ஆரக்கிள் 8i அண்ட் VB6. ஸோ அதை நான் அப்கிரேட் பண்ணேன். அதே மாதிரி வரிசையாக ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணிகிட்டே வந்திருக்கிறேன். ஸோ இப்போ திடீர்னு நம்ம சேல்ஸ் ஃபீல்டில் இருக்கும்போது இன்னும் ஏதான ஒரு ஸ்கில் செட்டை கொடுத்து அப்கிரேட் பண்ணுனா அது கொஞ்சம் டைம் ஆகும், அது ஒன்று. அப்புறம் நம்ம போட்ட ஸ்கில் செட்டெல்லாம் காணாமல் போனா கூட நம்ம அதை திருப்பியும் மோட்டிவேட் பண்ணி க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் ஒர்க்கில் கான்ஃபிடென்ஸ். ரெண்டாவது, நான் எப்பவும் சொல்கிற மாதிரி உடை மட்டுமே உங்களுடைய ப்ரமோஷனையோ உங்களுடைய வேலை நிரந்தரத்தையோ உங்களுடைய வேலையையோ முடிவு செய்வதில்லை. உடை நிச்சயமாக ஒரு க்ரைட்டீரியா, ஒரு பாயிண்ட். அது கூட நீங்கள் உங்களுடைய திறமைகளை ஒரு சிவி பேப்பர், உங்களுடைய பயோடேட்டாக்கு பின்னாடி ஒரு பென்சில் எடுத்துகிட்டு போய் பொறுமையாக எழுதி அங்கே காமிச்சிட்டிங்கனாக்கவே நீங்கள் பெருசாக வரலாம். மூணாவது, ஆங்கிலம் கான்வென்ட்டில் படித்த எந்தாவது ஒரு மேனேஜர் உங்களுக்கு இன்டர்வியூ கேபின்ஸில் உட்காந்துட்டு இருந்தார், படப்படன்னு பேசுகிறாரு அப்படின்னாக்க ஒரு நிமிஷம் நிதானித்து அவரை பேச விட்டுட்டு நல்லா கவனமாக கேட்டுட்டு பொறுமையாக சொல்லலாம், சார் ஐ ஸ்டடிட் மை எஜுகேஷன் இன் தமிழ் மீடியம் ஆர் லைக் திஸ், ஒய் கான்ட் யூ ப்ளீஸ் சிம்பிளிஃபை யுவர் கொஸ்டின் அப்படின்னு கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளை ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் சொல்ல முடியுமா அப்படிங்கிறத கேட்கலாம். எந்த இன்டர்வியூ மேனேஜரும் தப்பாக எடுத்துக்கிட மாட்டாங்க, அட்லஸ் அண்ட் அதர்வைஸ் அரகண்டான மேனேஜர்ஸ் தவிர. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நிறையா இருக்கும்போது ஈகோலெஸ் மேனேஜர்ஸ், ரியலாகவே ஒரு எம்ப்ளாயி, ஸ்கில்ஃபுல்டு எம்ப்ளாயியை தேடுற எந்த ஒரு மேனேஜரும் இதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்பர் 4, நீங்கள் இல்லாத ஒன்றை வளரக்கூடாது. நம்பர் 5, சில விஷயங்களை ஓப்பனாக கேபினில் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒரு இன்டர்வியூக்கு போன போது நான் ஃப்ரீலான்ஸ் பண்ண எல்லா கம்பெனிஸையும் அந்த பொண்ணு கேட்டிருந்தாங்க, ஹெச்ஆர்லேருந்து. எனக்கு தெரியும் இது ட்ராப். நான் சொன்னேன், உங்களோட மேனேஜிங் டைரக்டர் கிட்ட தானே கொடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்க. அவர் என்னை ஃபைனல் இன்டர்வியூ பண்ணும்போது நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஏன்னா அழகாக அதை எடுத்து அவங்க அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் அவசியம் இல்லாதவற்றை தயவு செய்து பேசாதீர்கள். உங்களோடதை அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனாக்க அந்த இடத்துல உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது பதில் சொல்லாமல் இருப்பதற்கு. இது ஒன்று. அப்புறமா எந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் மேலோட்டமாக பார்க்காம உள்ளே போய் கற்றுக்கணும். டீம் மேனேஜ்மெண்ட்டு, அது இது எல்லாமே. அதுக்கப்புறம் பர்சனலாக எந்த மேனேஜர் கூடயும் கனெக்ட் ஆகாதீங்க, அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் உங்கள் ரிலேட்டிவ், உங்களுடைய எக்ஸ் மேனேஜர், கம்பெனியில் வேலை பார்த்தவங்களா இருந்தால் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை ப்ரொஃபஷ்னலாக வச்சுக்கிட்டோம்னாலே நம்ம பாதி பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம். அடுத்தது, ஹையரிங் மேனேஜர் எல்லாருக்குமே நெயில் பாலிஷ் போடுறது, அப்புறமா ஹேர் கட்ஸ் பண்ணுறது எல்லாமே இட்ஸ் பார்ட் ஆஃப் சேல்ஸ் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப். ஐ டெஃபினெட்லி அக்ரி. பட் என்னுடைய ட்ரெயினீஸ் அண்ட் இன்டர்வியூவீஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஒன்று ஃபுல்லாக பாலிஷ் போட்டு போங்க, இல்லை இந்த மாதிரி நெயில்ஸை ஈஸியாக ட்ரிம் பண்ணி
ஃபுல்லாக வந்து பாலிஷஸை க்ளீன் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பொருளாதார பேக்ட்ராப்லேருந்து வராங்க. அவங்களுக்கு வந்து வீட்டில் வேலைகள் இருக்கலாம். என்ன மாதிரி வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு டர்ன்ட் ஆண்டர்ப்ரூனர்ஸ் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து வீட்டில் வந்து இந்த வெந்நீர் போட்டு கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சாலே இதெல்லாம் போயிடும். ஸோ தட் இஸ் ஆல் ஃபார்மிங் அ க்ரைட்டீரியா இன் சேல்ஸ். அதுக்கு மேலே திறமை இருக்கான்னு பாருங்கள். இன்றைக்கி அவங்க ஒரு எளிமையான உடையில் வந்தால் கூட அடுத்த மாதம் உங்களிடம் சம்பளம் வாங்கி கொண்டு இந்த யுஏயில் இருக்கிற எந்த மூலையிலையும் ஒரு மால்குள்ளே நுழைஞ்சாங்கன்னா அவங்க வந்து ஒரு பயரி கார்டன் மாடலாவோ இல்லைனா வந்து ஒரு ரேமன் மாடலாவோ வெளியில் வர சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அடுத்தது இந்த ஸ்டைல் பண்ணுறது, சாவி சுற்றுறது, அதுக்கப்புறமா வந்து டையை அட்ஜஸ்ட் பண்ணுறது, அப்புறம் ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பார்க்கறது, இதை எதுவுமே அதாவது அதர் சைட் குறுக்கு வழி எதுவுமே இன்டர்வியூவில் செல்லுபடி ஆகாது. அங்கே இருக்கிற மேனேஜர்ஸ் வந்து ரொம்ப அனுபவபூர்வம் உள்ளவர்களாக இருந்தால் அது பண்ணாதீங்க. சிம்பத்தி கிரியேட் பண்ணாதீங்க. ஒரு பாவப்பட்ட ஒரு மாதிரி பண்ணாதீங்க. இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸாகவும் இருக்காதீங்க, சுப்பீரியராகவும் இருக்காதீங்க, பேலன்ஸ்டாக இருங்க. இதெல்லாம் வந்து நம்ம நம்பிக்கையை திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள். இன்னொன்று நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் ரொம்ப வந்து ஃபேஷனாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பார்ன் அண்ட் ப்ராட்டப் இன் துபாய். அவங்க ஃபாதர் இங்கே இன்ஜினியர். ஸோ அவங்களால வந்து ஒரு பெரிய லெவலில் ட்ரெஸ்ஸுக்கு மட்டுமே செலவழிக்கக்கூடிய ஒரு பேஷன் இருக்குது. பட் நம்ம வந்து இந்தியாவிலேருந்து விசா வாங்கிட்டு விசிட் விசாவில் எங்கேயோ இருந்து தங்கி நம்ம வந்து நம்மளுடைய நம்பிக்கை வந்து நம்மளுடைய கெரியர் மேலேயும் திறமை மேலேயும் தான் இருக்கணுமே தவிர அடுத்தவங்க என்ன அட்டையர் போட்டிருக்காங்கன்றத கம்பேர் பண்ணுறதை தயவுசெய்து நிறுத்துங்க ப்ளீஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன திறமையோ அதை நீங்கள் போய் பொறுமையாக சொல்வீர்கள் என்றாலே எந்த ஒரு மேனேஜரும், நான் சொன்ன மாதிரி சேல்ஸில் ப்ரொஃபஷனில் பழம் தின்னு கொட்டை போட்ட மேனேஜர்கள் யாருமே சிம்பதிக்கெல்லாம் வந்து படிய மாட்டாங்க, செலக்ட் பண்ண மாட்டாங்க. வீண் பந்தா வெட்டி பெந்தா எல்லாத்தையும் வந்து காமெடிக்காகவும் ஒரு பொழுதுபோக்குக்காகவும் என்கரேஜ் பண்ணுவாங்களே தவிர ரியல் டேலண்ட் எங்கே இருக்குங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவ்வளவு ஈஸியாக ஏமாற மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது உங்கள்கிட்ட வந்து ஒரு ஓப்பனிங் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்குறீங்களா ட்ரைனிங்லனா தயவு செய்து ஒரு முயற்சி எடுத்து கற்றுக்கங்க. எதுவுமே வந்து ஓவர் நைட் வந்து ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டே அப்படின்னு எழுதுவாங்க. ரோம்ங்கிற ஒரு நகரம் வந்து ஒரு நாளில் கட்டப்பட்டது இல்லை. அதே மாதிரி கல்வியாகிய கட்டடம் வந்து முயற்சி அடித்தளம் கரெக்டாக வச்சுட்டு முயற்சியோடு ஒவ்வொரு படியாக தீர்க்கமாக நல்ல ஒரு தைரியத்துடன் ஒரு கான்ஃபிடென்ஸோட நம்பிக்கையோட மேலே வாங்க. உங்களுக்கு பாடம் பயிற்றுவித்த ஒரு ஆசிரியர்களையும் உங்களுக்கு முன்னால் வேலை கொடுத்த மேனேஜர்களையும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த கலீக்ஸையும் தயவு செய்து மறந்து விடாதீர்கள். எல்லா இடத்துலையும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. இப்போ இந்த மேனேஜரை பார்த்து பயந்துட்டு இன்னொரு வேலைக்கு போனீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல இன்னொரு பர்சனாலிட்டியை வந்து சந்திக்க வேண்டி வரும். ஸோ வந்து வேலையில் நம்பிக்கை எங்குள்ளது என்றால் நீங்கள் வந்து உங்களுடன் வேலை பார்ப்பவர்களையும் மேலதிகாரிகளையும் அப்புறம் வந்து போட்டி கம்பெனியாளர்களையும் எவ்வளவு சாமர்த்தியமாகவும் நம்பிக்கையுடனும் அதாவது தரம் குறையாமலும் கையாள்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுடைய கெரியர் வந்து பர்மனண்ட்டாக வந்து முடிவு செய்யப்படும். ஸோ நம்பிக்கை நாட்டை காப்பாற்றும் அருள் அற்புதம் அப்படின்னு என்னுடைய குரு. நாட்டையே காப்பாற்றக்கூடிய நம்பிக்கை உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய வேலையையும் கட்டாயம் காப்பாற்றும். உங்கள் கால்களில் உயர்ந்து நில்லுங்கள். அடுத்தவரிடம் ஒரு எளிமையாகவும் நட்பு முயற்சியுடனும் பழகுங்கள். நீங்கள் படித்ததையோ நீங்கள் வேலை பார்த்த பெருமைகளையோ உங்களுடைய மேலதிகாரிகள் முன்னால் இன்டர்வியூ கேபின்ஸ் தவிர எங்கேயும் வந்து பகிராதீர்கள். எல்லா மேலதிகாரிகளும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்பிக்கை, வேலையில் நம்பிக்கை என்பது உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்வது, இருக்கும் திறமைகளை சரியாக பயன்படுத்துவது, வேலை நிமித்தமான இடங்களில் ஒரு தனியார்வத்துடன் பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்காமல் இருக்கிறது, அதுக்கப்புறமா வந்து ஒரு நட்புணர்ச்சியுடன் பழகுவது, என்னென்ன ஒரு ஸ்கில் செட்ஸ், அதாவது ஒரு வேலைக்கு போன உடனே அந்த அடுத்த ஒரு படிக்கு போகணும்னாக்க அந்தந்த இடத்துல என்னென்ன முயற்சி வைக்கணும். சோஷியல் மீடியாவில் வரும் ஒரு தவறான பகிர்வுகளை கொண்டு மனம் தளராதீர்கள். அப்புறம் உங்களுடன் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். நீங்கள் வளர்ந்த முறை வேறு, நீங்கள் வளர்க்கப்பட்ட முறைகள் வேறு, படித்த இடங்கள் வேறு, வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் வேறு, உங்களுடைய பொருளாதார தரம் வேறு. ஓகே, எந்த ஒரு அலுவலரும்
அனுபவங்கள் வாய்ந்த அலுவலர் யாரும் வெறும் வெற்று பேச்சுக்கும் வீண் பந்தாக்கும் தயவு செய்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு தேவை உண்மையான உழைப்பாளிகள், திறமை மிக்கவர்கள். உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு, அப்புறம் இந்த இங்கிலீஷு, இதெல்லாம் வந்து ஒரு சில மாதங்களில் நிச்சயமாக உங்களால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி அப்ரைசல்ஸ் அட்டன் பண்ணி கெரியர் பாத்தில் போனாக்க நிச்சயமாக வெற்றி நிச்சயம். என்னுடைய தமிழில் பிரியாவுடன் சேல்ஸ் பேசலாம் இந்த சேனலுக்கான லிங்க்கு, ஃபேஸ்புக் பேஜ்க்கான லிங்க்கு, ஆங்கிலத்தில் பிரியா சேல்ஸ் ஜெம்ஸ்க்கான ஃபேஸ்புக்கான லிங்க்கு, யூடியூப் ட்ரைனிங் சேனலுக்கான லிங்க்கு எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரல. இதுவரையிலும் நம்ம சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பயிற்சி தேவை என்றால் கீழுள்ள இமெயில் முகவரிக்கு எனக்கு தகவல் தெரிவியுங்கள். ஃபேஸ்புக் முகநூல் பக்கத்திலும் நீங்கள் எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணி என்னுடைய நம்பரை வாங்கிக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், என்னுடன் பேசலாம். நன்றி, வணக்கம்.